நமசிவாய. இந்த ஒரு பதிவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும். ஆனா ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கும் சரி, உங்களுடைய சந்ததியினருக்கும், உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதம், இப்ப வரக்கூடிய மாதம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள், இந்த அமாவாசையை தொடங்கி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கவிருக்கிறது. இந்த அமாவாசை பத்தி நிறைய தடவை சொல்லியாச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த அமாவாசை, கிருத்திகை, இந்த இரண்டும் சேரக்கூடிய. கிருத்திகை அப்படின்னாலே என்ன, உங்களுக்கு அக்னி பகவானோடது இல்லையா? கிருத்திகா நட்சத்திரம்ங்கிறது அக்னி பகவானுடையது. சோ கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் அக்னி பகவானை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம். ஏதாவது ஒரு ஹோமங்கள் செய்வது அல்லது ஏதாவது ஒரு கடுமையான சூழ்நிலையிலிருந்து வருவதற்காக அக்னி உபாசனை செய்வது அப்படிங்கிறது கிருத்திகை ஒரு நட்சத்திரத்துல செய்யறது அப்படின்றது. இது எல்லாமே கொஞ்சம் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த கிருத்திகா நாளிலே வைகாசி மாதம் வேறு, வைகாசி மாதம் அந்த கிருத்திகா நாளிலே அமாவாசை சனிக்கிழமையாக வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனாலதான் நம்ம அன்னைக்கு சத்துரு சம்மாரத்தை செய்து வச்சிருக்கோம். ஈவன் பாத்தீங்கன்னா அதுலயே நம்ம மந்த்ராக்னி சம்மாரம்னு வரக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு 3 விஷயத்தை எழுதி கொடுங்கள். அதை நம்ம ஹோமம் முடிந்த உடனே ஒரு மந்த்ராக்னி சம்மாரம்னு ஒண்ணு பண்ணுவோம். அதுல அந்த அக்னியில போடுவோம். அது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவுமே சொல்லியிருந்தோம். இது நேர்ல வரக்கூடியவர்கள் அனைவருக்குமே இருக்கு. அப்படி இல்லைன்னா சங்கல்பம் பண்ணக்கூடியவர்கள் அனைவருக்குமே இருக்கு. சங்கல்பம் பண்ணக்கூடியவங்களுக்குமே இந்த ஒரு விஷயத்தை கொடுக்கிறோம். இது நீங்க இதை பாக்குறீங்க இல்லையா, இன்றுடன் முடிவடையும் வச்சுக்கோங்க. நீங்க இப்ப வெள்ளிக்காக பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த இரவுடனே பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், நேர்ல வரவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ. நேர்ல வரவங்களுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிவடையும், சங்கல்பம் பண்றவங்களுக்கும் முடிவடையும். சங்கல்பம் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு வேல் பிரசாதமே, ஆகர்ஷண வேல் பிரசாதமே கிடைக்க போகுது. சோ இந்த அமாவாசையில இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம்னா அடுத்தது வரக்கூடிய அந்த ஒரு 2 நாள் கழிச்சு, அமாவாசை முடிஞ்சு ஒரு பதமை முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஒரு நாள் முழுதலாகவே பார்க்கும் பொழுது அதிக மாசம்னு சொல்லுவாங்க. இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை வரும்னு வச்சுக்கோங்களேன் அதிக மாசம் அப்படின்ற மாதிரியான விஷயம். ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம். அதிக மாசம்னா நம்ம இது எப்படி கால்குலேஷன் அப்படின்ற மாதிரியான டெக்னிக்கலா போக வேண்டாம். பதிவு ரொம்ப நீண்ட பதிவாகிவிடும். ஸ்ட்ரைட்டாவே இந்த அதிக மாசத்தினால என்ன பலன் அப்படின்னு மாத்திரம் பார்த்துடலாம். அதாவது ஒரே ஒரு மந்திரம் சொல்றீங்க, அந்த ஒரு மந்திரத்துக்கு உண்டான பலன் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கிரகணம்னா அது 10,000 மடங்கு பலன், 1,00,000 மடங்கு பலன், இப்படிலாம் பேசுவோம்ல. 1 கோடி மடங்கு பலன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஒரு மந்திரம் சொன்னா அது 1 கோடி மடங்கு பலன் அப்படின்ற மாதிரி. ஒரு புண்ணிய நதியிலே நின்று நாம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்துக்குண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? சோ அப்ப எல்லாருமே ரிஷிகளும் முனிகள் சித்தர்கள் எல்லாரும் காத்திருப்பாங்களாம் இந்த ஒரு நாள் வருவதற்காக, இந்த ஒரு மாதம் வருவதற்காக. நமக்கு பாருங்க, இதுக்கு ஒரு 30 நாள், கிட்டத்தட்ட 30 நாள்னா ஒரு 28 29 நாள் இருக்கு. அந்த மாதம் முழுவதுமே, அதாவது வைகாசி மாதம் முழுவதுமே இருக்கிறது அதிக மாசம் என்று சொல்லக்கூடியது. அந்த நாளுக்காக காத்திருந்து அவர்கள் மந்திர உபாசனை செய்வார்களாம். அவர்கள் மந்திர உபாசனை செய்வதெல்லாமே வெவ்வேறு முறைன்னு வச்சுக்கோங்க. அப்படி மந்திர உபாசனை செய்வது எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம பரிகார ஸ்தலம் சேனல்ல போட்டிருந்தேன். சாதாரணமாவே நம்ம ஒரு மந்திரம் சொன்னா அது பல முறை, பல லட்சம் முறை பலன் தருவது எப்படின்னு. சோ அந்த மாதிரியான ஒரு முறையிலே பரா அப்படிங்கிற ஒரு முறை, அந்த ஒரு முறையிலே பார்த்தோம்னா இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம சொன்னோம்னா நமக்கு எந்தெல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம சித்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்க. நான் ஆக்சுவலா இதுக்குன்னே தனியா ஒரு உபாசனை எல்லாருக்கும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருந்தது. ரொம்ப நேர பற்றாக்குறை காரணமாக அது பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு டைலமாலேயே இருக்கு. பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரியான விஷயம். சோ இந்த மாதம் கண்டிப்பாக இந்த வைகாசி மாத பணமந்திரம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அது கண்டிப்பான முறையில வெளிவரும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நாம இப்ப இந்த அமாவாசை அப்படின்ற மாதிரியான முறைகளுக்கு அடுத்தது இந்த அதிக மாசம் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு 17ஆம் தேதி. 17ஆம் தேதினா நமக்கு சண்டேல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அதிக மாசம் அப்படின்றது சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 15ஆம் தேதி ஜூன் வரைக்குமே இருக்கு. சோ இதுல முக்கியமாக ரொம்பவே அதிகமான ஒரு பலன் பெறக்கூடிய ராசியினர்லாம் யாரு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, ரிஷப ராசியினருக்கு அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். சிம்ம ராசியினருக்கு அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் விருச்சிக ராசியினருக்கும் கும்ப ராசியினருக்குமே பலன் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னு கேட்டானா, சுக்கிரனுடைய மாளவிய யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு ராசியினர் இந்த 4 ராசியினருமே இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த சுக்கிர யோகம் அப்படிம்பாங்கல்ல, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா இருக்கட்டும், அல்லது சுகபோகங்களாகட்டும், ஜுவல்லரி வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயம், வாகன யோகம், இந்த மாதிரி எல்லாமே அவங்க 4 ராசிகளுக்குமே நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அதற்குண்டான முயற்சிகளுமே நம்ம செய்து கொண்டிருந்தோம் என்றார். இந்த மாளவிய யோகம்னா என்னன்னா, அகைன் பார்த்தோம்னா சுக்கிரன் பார்த்தோம்னா கேந்திரத்துல இருந்ததுன்னா 1 4 7 10 இருந்தா உங்களுக்கு மாளவிய யோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு யோகம் பெற போகக்கூடிய ராசிகள் தான் இந்த 4 ராசிகளுக்கு அட்டகாசமா இருக்க போகுது. செல்வ நிலையுமே மாறும். சோ இது ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய சுய ராசியிலேயே மேஷத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார். இது ஒண்டர்ஃபுல்லான ஒரு பீரியட்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீரியட்ல செவ்வாய் ரீதியான கஷ்டங்கள் எதுவா இருந்தாலுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். குறிப்பாக செவ்வாய் ரீதியான பிரச்சனைனா வழக்கு, வீண் வழக்குகள், பம்பு வழக்குகள்,
அதே மாதிரி வந்து பார்த்தா கோர்ட் வீண் வழக்கு வம்பு வழக்கு அப்படின்னு நான் சொல்றது வந்து நார்மலா இருக்கிறது. வீண் வழக்குகள் அப்படின்றது கோர்ட் ரிலேட்டட் இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாகன ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா, கடன் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால், எதிரிகள் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால், நோய் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது, தீராத நோய், என்ன நோயினே தெரியல, தீராத நோயாக இருக்கிறது, நோய் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால், அப்படி எது இருந்தாலுமே இந்த ஒரு மாதத்துல இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். கல்யாணம் ஆகாம இருந்ததுன்னா, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தாம்பத்தியத்துல ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே நாம வந்து அக்னி உபாசனை, செவ்வாயை அக்னி உபாசனையாக செய்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். அக்னி உபாசனைனா ஒண்ணு ஹோமம் செய்யறது, இல்லைன்னா செவ்வாய்க்காக தினசரி ஒரு விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். தெற்கு பக்கத்துல விளக்கேற்றி அதை வந்து வடக்கு பக்கம் பார்க்கிற மாதிரியான விஷயமா வச்சாலும் சரி, அல்லது முருகருக்கோ, வாராய்க்கோ, பகலாமுகிக்கோ, ஆஞ்சநேயருக்கோ, நரசிம்மருக்கோ, முருகருக்கோ, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து விளக்கேற்றி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து தினசரி பரிகார விளக்கா ஒண்ணு ஜூன் 20ஆம் தேதி வரைக்குமே ஏற்றி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். செவ்வாய்க்காக 40 நாள் பரிகாரம் அப்படின்னு கொடுத்திருந்தேன். பலருமே செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள், செய்து வந்திருக்கிறார்கள். நிறைய பலன் கிடைத்தது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னாங்க. அது எல்லாமே வந்து முடிஞ்சா வெறும் 7000 தான் சின்ன மந்திரம். உட்காந்து டெய்லியே 7000 சொன்னோம்னா அட்டகாசமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. பொதுவா இந்த அதிக மாசத்துல வேற இந்த ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா நமக்கு என்ன நினைக்கிறோமோ, அதாவது கடன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரியாயிடும். அது தானா அதோடைய பலன் கிடைக்கும். ஆனா இதுலயுமே வந்து பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் சப்ளை எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ல மேல போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, சின்னதா ஒரு ஸ்டார், அந்த ஒரு கண்டிஷன் சப்ளை அப்படின்றது இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ இப்ப இந்த ஒரு ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க. பொதுவாகவே நான் ஏற்கனவே சொன்னேன், ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த அதிக மாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுல மந்திர உபாசனைகள் 1 கோடி முறை பலன் தரும் அப்படின்ற மாதிரி. ஒரு மந்திரம் சொன்னா 1 கோடி தடவை சொன்ன மாதிரி. அதே மாதிரி நீங்க வந்து ஒரே ஒரு வாழைப்பழத்தை யாராவது பசியுடன் இருப்பவர்கள் தானமாக கொடுத்தால் உங்களுக்கு 1 கோடி முறை நீங்கள் அந்த தானம் கொடுத்தது உண்டான ஒரு பலன் வரும் அப்படின்னு. சோ இப்ப இந்த அதிக மாசம் அப்படின்ற விஷயத்துக்கு உண்டான தேவதை யார் அப்படின்னு பார்ப்போமா? அந்த தேவதை யார் அப்படின்னு பார்த்தா நைருதின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம இப்ப நைருதி அப்படின்னு ஒரு நம்ம வாஸ்து தெரிஞ்சவங்களுக்கு இல்ல வாஸ்து பத்தி கேள்விப்பட்டவங்களுக்கு கூட நைருதி, ஈசானி அப்படி எல்லாம் நம்ம வந்து குபேர முளைப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நைருதியுடைய தேவதை யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நைருதினா எந்த டைரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் இல்லையா. சோ அப்ப அது வந்து நைருதிங்கிறது என்னது, ஒரு ராட்சச பதர் அப்படின்னு அந்த மாதிரி ராட்சச பதர். சோ அப்ப அந்த ராட்சச பதர் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நேரம். இந்த அதிக மாசத்தை வந்து வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, அதிக மாசம், சுத்த மாசம், மழ மாசம் அப்படிம்பாங்க, புருஷோத்தம மாசம் அப்படிம்பாங்க. மழ மாசமா, மலம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வெளியேற்றமாச்சே, நம்மளுடைய கழிவுகள் வெளியேற்றக்கூடியதாயிற்றே, அது எப்படி மழ மாசமா அப்படின்னா அது நல்லதாகும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய உள்ளுக்குள்ளும் புறத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மலங்களையுமே நீக்கக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதம் இருப்பதனால் அதை மழ மாதம் என்பார்கள். புருஷோத்தம மாதம் அப்படின்னா ஏன் புருஷோத்தம மாதம்னு சொல்றாங்க? புருஷோத்தம மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து மகாவிஷ்ணுவுக்கு இந்த மாசத்துல நம்ம என்ன பண்ணாலும் அதிக பலன். சோ அதனால புருஷோத்தம மாதம் அப்படின்னு. அடுத்ததாக வந்து நம்ம வந்து சுத்த மாசம்னு ஏன் சொல்றாங்க? நான் ஏற்கனவே சொன்னதான், சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இந்த மாதத்திலே வந்து நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே மிகுந்த ஒரு சுத்தமான ஒரு எண்ணத்துடன் செய்யும் பொழுது அது அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரி. அதிக மாசம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டெக்னிக்கலா போக வேண்டாம், பஞ்சாங்க ரீதியா நம்ம இதை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கும். சோ ஓவராலா நம்ம வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இந்த ஒரு மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தோட நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதிகமா இருக்கிறதுனால அதிக மாசம் அப்படின்ற மாதிரி விஷயம் ரொம்ப லேமன் டேர்ம்ஸ்ல சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இதோடைய அர்த்தம். சோ இப்ப இந்த நைருதி அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லியாச்சு. இது யார் இந்த காவல் காக்குறான்னு சொல்லியாச்சு. இந்த கண்டிஷன் சப்ளை அப்படின்னு சொன்னேன், அது என்ன அந்த கண்டிஷன் சப்ளை அப்படின்னா, அதாவது காம கர்மங்களை இந்த ஒரு மாதம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். காம கர்மம் என்றால் என்ன? அப்ப வந்து கணவன் மனைவி சேரக்கூடாதா? அப்படி கிடையாது. காம கர்மம் அப்படின்னா அந்த விஷயம் கிடையாது. கர்மா அப்படின்றது என்ன? செய்யக்கூடிய செயல் இல்லையா, ஆக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம். சோ அப்ப அந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து காம கர்மம் அப்படின்னா எதையாவது ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு போயிட்டு ஒரு விஷயத்த செய்யறது. இப்ப நீங்க தானம் கொடுக்குறீங்க, நான் சொல்லிட்டேன் ஒரு வாழைப்பழம் கொடுத்தா 1 கோடி வாழைப்பழம்னு, சரி நான் ஒரே ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துறேன், இந்த எனக்கு கண்டிப்பா 1 கோடி வாழைப்பழம் கிடைக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இதனால எனக்கு ஏதாவது பலன் கிடைக்காதான்னு ஒரு ஆன்டிசிபேஷன், அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ரெண்டுமே. எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது எனக்கு ஏதாவது கிடைக்கும் அதனால நான் இதை பண்றேன் அப்படின்றது. ஆன்டிசிபேஷன்ங்கிறது நான் கொடுத்துட்டேனே 1 கோடி பழம் கொடுத்திருந்தா இது வரைக்கும் எவ்வளவு தானம் பண்ணினா ஒரு பலன் கிடைச்சிருக்கும், அது எதுவும் எனக்கு வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இது இரண்டுமே இந்த ஒரு மாதத்திலே செய்தால் அதை அந்த ராட்சச பதரானது, அந்த நைருதியானது நம்மை வந்து அந்த விஷயத்தை ஒன்றும் பலன் இல்லாமல் செய்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அந்த காமகர்மம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய தானமும் தர்மமும் பலன் தராது, பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய மந்திரங்கள் பலன் தராதுன்னு சொல்லியிருக்காங்க.
சோ அப்ப நம்ம மந்திரம் சொல்லும் பொழுது இந்த தடவை நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர இந்த டைம்ல நம்ம சங்கல்பம் அப்படின்ற மாதிரியான விஷயமா போய் உட்காரக்கூடாது. நாம வந்து எந்த அளவுக்கு மந்திரங்கள் எல்லாம் நம்ம உள்ள போய் நம்மளை வஜ்ரவேகம் ஆக்குகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகும், தெய்வத்திற்கு மிக அருகிலே நம்மை கொண்டு செலுத்துகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை மட்டும்தான் நாம் வந்து நினைவில் கொள்ள வேண்டும். அதனால இதுல நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து இந்த ஒரு மாதத்திலே நாம எந்த மந்திரம் சொன்னாலுமே நமக்கு பலன் கிடைக்கும், யாரை வழிபட்டாலுமே நமக்கு பலன் கிடைக்கும். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த மாதத்திலே நமக்கு குறிப்பாக சிலரே வழிபட சொல்லி இருக்கிறார்கள். இவங்களெல்லாம் வழிபடுன்னு நல்லா பாருங்க, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல எந்தெந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை எல்லாம் வழிபட்டு வந்தார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா வழிபட சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 11 ருத்ரர்கள் என்று சொல்லக்கூடிய ருத்ரர். இந்த 11 ருத்ரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கபாலி, பிங்களா, பீமா, விரூபாக்ஷா, விலோகிதா, சாஸ்திரா, அஜாபதா, அஹிபுதன்யா, ஷாம்பு, சண்டா, பாவா. இந்த 11 ருத்ரர்கள், ருத்ரனுடைய 11 ஃபார்ம்ஸ். இந்த ருத்ரனுடைய 11 ஃபார்ம்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சிவமகா புராணத்துக்கு போகணும். சிவமகா புராணத்திலே வந்து ஆரம்பத்துல நம்ம லோகத்தை சிருஷ்டி பண்றது, தட் இஸ் இந்த வேர்ல்ட வந்து அவர் வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னால பிரம்மா வந்து ஒவ்வொருத்தட்டையா வந்து எதையாவது ஒண்ணு பண்ணி வந்து அடுத்தது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரா வராரு. இப்ப மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் சேர்ந்து யாரையாவது உருவாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட சொல்லிட்டு உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தா ருத்ரர்களை உருவாக்க சொன்னால் 11 ருத்ரர்களாக உருவானார்களாம். சோ அது வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது வந்து நம்ம வந்து அதை ஒரு சொற்பொழிவா பண்ணும் பொழுதோ அல்லது வந்து அதை கதையா கேட்கும் பொழுதோ அல்லது நம்ம அதை படிக்கும் பொழுதோ ஒண்டர்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாகுபலி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா ஆயிடும். அதை விட ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கும், எல்லாமே நம்ம கண் முன்னாலே தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. சோ அந்த 11 ருத்ரர்களை இந்த மாதம் வழிபட சொல்லி இருக்கிறார்கள். சோ அது ஒரு விஷயம். ருத்ரம் சமக்கம் இந்த மாதம் அதிகப்படியாக நமக்கு தினசரி கேட்டு வந்தாலுமே கேட்டுன்றது போட்டு விட்டுட்டு நாம வாட்டி நம்ம வேலையை செய்யறது இல்ல, நாம் மனம் ஒன்றி 20 நிமிஷம் தான் ஆகும் அதை கேட்பது அப்படின்றது. சோ இது ஒண்ணு. அடுத்ததாக அவர்கள் சொல்லி இருக்கிறது 11 ஃபார்ம்ஸ் ஆஃப் சூர்யா, தட் இஸ் 11 ஆதித்யர்களை வழிபட சொல்லி இருக்கிறார்கள். 11 ஆதித்யர்களை வழிபட சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்த்தோம்னா யாருப்பா அந்த 11 ஆதித்யர்கள்? நம்ம மாசம் இப்ப 4-5 வருஷமா பாக்குறோம், 3-4 வருஷம் இருக்குமா நம்ம வந்து ஒவ்வொரு மாசமும் தமிழ் மாசத்துல நம்ம ஆதித்யர்களை வழிபட்டு வருகிறோமே இல்லையா, ஒவ்வொரு ஆதித்யர்களா நம்ம வழிபடுறோம் இல்லையா. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்திராதித்ய, ஓம் கிரிணி இந்திராதித்யாய நமக இப்படி எல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப வந்து அந்த கிரிணி அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஆதித்யர்கள் அந்த அந்த 12 மாசத்துக்கு ஒன்னொன்னு சொல்லுவோம். அந்த 12 மாசத்துக்கு ஒன்னொன்னு சொல்றது அந்த 11 வரும், இன்னொன்னு வந்து சூர்யாய அப்படின்ற மாதிரியான விஷயமா முதல்ல வந்துடுறதுனால அந்த 12 மாசத்துக்கு நம்ம 12 முடிச்சிடுவோம். சோ அதுல இந்த மெயினா இருக்கக்கூடிய அந்த ஆதித்ய ரூபமாக இருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த 11 ரூபங்களையும் வழிபட சொல்லி இருக்கிறார்கள். சோ அப்ப அந்த 11 ஆதித்ய ரூபம் அப்படின்ற மாதிரியான விஷயம். நான் இப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்றேன். இந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கபாலி, பிங்களா இப்படி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. சோ அப்ப அந்த கபாலி, பிங்களா, பீமா இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மந்திரங்களும் சரி உங்களுக்கு திரையிலே வரும் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். திரையில வரலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, கண்டிப்பான முறையில ஒவ்வொன்றையும் போட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். கிளீனா அதை பார்த்து தினசரி அதை நமக அப்படி அதாவது உன்னை நமஸ்கரிக்கிறேன், பிரணவம் சொல்லிதான் சொல்ல வேண்டும் என்று இல்லை இந்த ஒரு விஷயத்திற்கு. அதனால அப்படியே நீங்கள் சொல்லலாம், சரியா. சோ இந்த என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, 11 ருத்ரர்கள், 11 ஆதித்யர்கள், அஷ்டவசுக்கள் அப்படின்ற மாதிரி. அஷ்டவசுக்கள் அப்படின்னா என்ன? அஷ்டவசுக்கள்னா 8 விதமான வசுக்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்படுது. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன சொல்றோம், பஞ்ச மகாபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா. அந்த பஞ்ச மகாபூதங்களை போலவே 8 விதமான எலிமெண்ட்ஸ் இருக்கு. என்ன அந்த 8 விதமான எலிமெண்ட்ஸ் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னா, ஒண்ணு மகாவிஷ்ணுக்கு கட்டுப்பட்டு இருக்குமா, இல்லைன்னா இந்திரனுக்கு கட்டுப்பட்டு இருக்குமா. சோ இவங்க 2 பேருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வசுக்களை நாம் வந்து நமஸ்கரிக்க வேண்டும் அப்படின்னு. இந்த வசுக்களை பத்தியுமே நம்ம ரொம்ப டீடைல்டா நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். 1-2 கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். சோ அதை பத்தி நம்ம தனியா தான் பேசணும். சோ அப்ப அந்த அஷ்ட வசுக்கள் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா ஓம் தராய நமகன்னு சொல்லலாம், அல்லது தராய நமக, அனலாய நமக, அனிலாய நமக, அபாய நமக, பிரத்யுஷாய நமக, பிரபாஷாய நமக, சோமாய நமக, துருவாய நமக. டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க இருக்கும், நான் ஜஸ்ட் சொல்லி காமிச்சேன் அவ்வளவுதான். சோ இந்த அஷ்ட வசுக்களை தவிர வஷத்காரா அவரையும் தக்ஷ பிரஜாபதி. சரி, வஷத்காரன் அப்படின்னா யார்? வஷத்காரர் அப்படின்னா விஷ்ணுவுடைய ஒரு பெயர். விஷ்ணுவுடைய அஷ்டோத்திரத்திலே சஹஸ்ரநாமத்திலே 3ஆவதாக வரும்னு நினைக்கிறேன் அந்த வஷத்காரா அப்படின்ற ஒரு பெயர். சோ அப்ப அந்த வஷத்காரா அப்படின்னா அந்த விஷ்ணுவை வந்து ஓம் வஷத்காராய நமக, ஓம் வஷத்காராய நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லி விஷ்ணுவை வழிபடும் பொழுது ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பலன் வந்து இந்த ஒரு மாதம் முழுவதுமே கிடைக்கும்.
எதையுமே நினைக்காதீங்க. உங்க கஷ்டமாகட்டும், உங்களுடைய மனக்கவலைகள் ஆகட்டும், உங்களுடைய தேவைகள் ஆகட்டும், அனைத்தையுமே இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். எதையுமே நினைக்காதீங்க. எனக்கு இது வேணும், இது வேண்டாம், ரெண்டுமே நினைக்க வேண்டாம். எனக்கு கடன் தீரணும் வேண்டாம், எதுவுமே நினைக்காதீங்க. இந்த ஒரு 15th வரைக்கும், ஜூன் 15th வரைக்கும் கடன் தீர்றதுக்கு 40 நாள்னு பண்றோம். ஒரே நாள்ல நம்ம பண்ணாலும் சரி, இல்ல அந்த ஜூன் 15 வரைக்கும் டெய்லி 7000 சொன்னாலும் சரி, எதா இருந்தாலும் கடன் தீரணும்னு நினைக்காதீங்க. அதனுடைய வேலையை அது செய்யும். அதற்கு அனுமதியுங்கள். அது மாதிரி அனுமதிச்சீங்கன்னா உங்களுக்கு அது நடந்துடும். அடுத்தது வந்து அஷ்டவசுக்கள் சொல்லியாச்சு, வசத்காராசன் சொல்லியாச்சு. அடுத்தது தக்ஷ பிரஜாபதி. தக்ஷ பிரஜாபதி அப்படின்றவர். தக்ஷ பிரஜாபதி யார்? அது வந்து சிவனுக்கு உண்டான ஒரு பெயர். இப்ப விஷ்ணு சொன்ன மாதிரி இதுக்கு தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறது வந்து நமசிவாய என்கிற மந்திரமுமே தக்ஷ பிரஜாபதியுடைய ஒரு விஷயம்தான். அப்ப அந்த தக்ஷ பிரஜாபதி யாருன்னா அவரை வந்து நம்ம பிரம்மாவா கூட நம்ம நினைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கிரியேட்டர் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். கிரியேட்டர் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம வந்து என்ன சொல்றோம்? இப்ப வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அது ஒவ்வொன்றுமே ஒரு அணுத்துகள் தான், ஒரு ஆற்றல் தான், ஒரு எனர்ஜி. எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் அப்படின்றோம் இல்லையா? அந்த எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் தான் நிக்கோலா டெஸ்லா சொன்னாரு. ஆனா நிக்கோலா டெஸ்லா சொன்னதுதான் இப்ப எல்லா மனுஷங்களுக்கும், இந்தியர்களுக்கு எல்லாம் குறிப்பாக தெரிகிறது. ஃபாரினர்ஸ் எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளுடைய துரதிஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப இந்த எனர்ஜி, அந்த எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு லிவிங் பீயிங்ஸையும் கிரியேட் பண்ணது அந்த தக்ஷ பிரஜாபதி அப்படின்ற மாதிரியான விஷயமாக வரும். இதெல்லாமே கொஞ்சம் நீண்ட ஒரு விஷயத்திற்கு நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே அது மாதிரி. பட் நம்ம டைம் இல்லாதனால அட் த சேம் டைம் நீங்க வந்து அறகுறையா எதையா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு நான் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இந்த மாசத்துல எவ்வளவு ஒரு புண்ணியம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் விளக்கங்கள் கொடுக்குறேன். ஸோ அப்ப அந்த தக்ஷ பிரஜாபதி, அப்ப நம்ம வந்து மொத்தமாக யாரெல்லாம் வழிபடுறது? அப்ப அந்த தக்ஷ பிரஜாபதி அப்படின்னா ஓம் நம சிவாய சொல்லலாம். அஷ்டவசுக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நம்ம வந்து அஷ்டவசுக்களுடைய பெயர்களுமே கொடுத்துடுறேன். வஷத்காரத் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுட்டே இருக்கலாம். விஷ்ணுவுடைய நாமத்தை சொல்லலாம். ஓம் வஷத்காராய நமக, வஷத்காராய நமக, வஷத்காராய நமக என்று வஷத்காரனுடைய ஒரு பெயரை சொல்லி வழிபடலாம். 11 ஆதித்யர்களை வழிபடலாம், 11 ருத்ரர்களை வழிபடலாம். சோ இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த வைகாசி மாசத்துக்கு நான் வந்து எப்படியா இருந்தாலும் அந்த வைகாசி மாசம் பண மந்திரம் சொல்லுவேன். அதுல வந்து சூரியனுடைய மந்திரம் வரும். இந்த தடவை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபுல்லாவே சொல்லிடலாம். 11 மந்திரத்தையும் சொல்லிட்டு அவருக்கு அர்க்கியம் விடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா மாறும் வாழ்க்கை, ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த அமாவாசையில நம்ம என்ன செய்யணும்? அமாவாசையில நம்ம ஒரு சில டைம்ல நம்ம வந்து ஒரு சில அமாவாசையோட ஒரு சிறப்புகளினால் நம்ம வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், மணி ரிச்சுவல்ஸுமே கொடுத்துருக்கோம். பட் ஆனா ரெகுலரா நாம அமாவாசையை நம்மளுடைய கஷ்டங்களை களைவதற்கு தான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பண்ணணுமே தவிர புதிதா ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். இப்ப புதிதா ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இந்த அதிக மாசத்தில் வந்து புத்தம் புதிதான விஷயங்களை செய்யக்கூடாது. வீடு காலி பண்றது, குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பேசி முடிக்கிறது, கல்யாணம் பண்றது, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லலாம், நமக்கு வந்து புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறது, பிசினஸ்ல ஏதாவது புது பிசினஸ்ல ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துல கையெழுத்து போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் அப்படி மீறி பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, தெய்வம் தான் இருக்கிற தெய்வத்தை நம்ம வந்து அவரிடம் வந்து மன்றாடி கேட்டுக்கொண்டு, அவரை மன்றாடி கேட்கறதுனா என்னன்னா அவரிடம் சரணடைவது அப்படின்றதா. மன்றாடி கேட்கறதுனா அவர்கிட்ட கெஞ்சறதுன்னு அர்த்தம் கிடையாது. சோ மன்றாடி கேட்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயம், அவரிடம் சரணடைந்து எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அவரிடம் எல்லாத்தையுமே விட்டுட்டு நாம நம்மளுடைய விஷயத்தை ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால இதை பண்றதுனால எல்லாம் அப்படியே வந்து சூன்யமா போயிடுமா, ஒண்ணும் இல்லாம போயிடுமா அப்படின்னா அப்படி அவசியம் கிடையாது. இந்த டைமை வந்து மேக்சிமம் அந்த நைருத்தியோடைய ஒரு ஃபுல் மேற்பார்வையுடன் இருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கறதுனால இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்சா நீங்க வந்து தென்மேற்கு பகுதியிலே ஒரு அணையா விளக்காக கூட அந்த ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் ஏற்றி வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுவுமே நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும். அடுத்தா வந்து பார்த்தோம்னா இந்த அமாவாசையில என்ன பண்ணலாம்? அமாவாசையில சனி ஜெயந்தியோட சேர்ந்து வருது. அது தவிர நம்மளுடைய ஒரு விஷயமே இருக்கு. நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த தடவை 4-5 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமா உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். எள்ளுருண்டை இருக்கு இல்லையா, எள்ளுருண்டையை பொடிச்சு மீனுக்கு போடலாம். உங்க வீட்டுல அக்யூரியம்ல இருக்குல்ல, அந்த மீனுக்கு போடக்கூடாது. அதனால பலன் கிடையாது. நாம் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய மீனுக்கு தான் போடணும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இருக்கக்கூடிய குளத்துல ஏதாவது வாழக்கூடிய மீனோ, ஏரியில் வாழக்கூடிய மீன்களுக்கோ போடலாம். இந்த நாள்ல நல்ல மீனையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீனுக்கும் போடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சனியுடைய தினம் கண்டிப்பான முறையில அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு அசைவ உணவா, முட்டை அசைவமான என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் கன்சல்டேஷன்ல. சோ அதனால முட்டை அசைவம் தான். அதனால எந்த முட்டையா இருந்தாலும் சரியா, அதனால அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க. இந்த நாள்ல வந்து 3 விதமான விளக்குகளை ஏற்றினீர்கள் என்றால் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்.
ஒண்ணு வந்து அரச மரத்தை தொடாமல் அரச மரத்திற்கு கீழே விளக்கேற்றுவது. சரியா? அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும். சூரிய அஸ்தமனத்திற்கு முன் பண்ணிடுங்க. காலையில பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். மேக்சிமம் 11 மணிக்குள்ள பண்றது வந்து ரொம்ப உசிதம். சரியா? அடுத்ததா வந்து பார்த்தோம்னா இரவு நேரம் என்றால் ஒரு 7 மணிக்கு மேலேயா வந்து காலபைரவருக்கு கோயில்ல விளக்கு போடுறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கு தான் போடணும். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா உங்க வீட்டுல மேற்கிலே ஒரு விளக்கு, அதுவுமே ஒரு 7 மணிக்கு மேல எரிஞ்சா போறோம். 7 மணிக்கு நீங்க வந்து கரெக்டா மேற்கு பகுதியில வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு பகுதியை பார்த்து எரியற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து விளக்கேற்றி வைப்பது. நல்லெண்ணெய் தீபம் தனியாக பரிகார தீபமாக ஏற்றுங்கள். நான் தனி பரிகார தீபம் சொல்றேன்ல, அதுக்குன்னே ஒரு பெருசா ஒரு மண் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிட்டு அகைன் நீங்க அடுத்த ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி நம்ம வந்து பரிகார தீபம் நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் எதையாவது சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம வீடு ஃபுல்லா வெறும் விளக்கா போயிடும். அந்த மாதிரி அவசியம் கிடையாது. நாம நார்மலா ஏத்துற விளக்கை விட தனி விளக்கு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஒரு விஷயம் சொல்றேன். அடுத்ததாக வந்து இந்த நாள்ல முக்கியமா நீங்க ஒண்ணு எழுதணும். எள்ளுரண்ட சொல்லிட்டேன் இல்லையா? இந்த நாள்ல நீங்கள் வந்து ஒரு மந்திரம் முதல்ல சொல்லிடணும். சனியுடைய மந்திரம் நீலாஞ்சன சமாபாசம் ரவித்திரமயமாக்கரம் சாயமாத்திரன் சம்புதம் தம்மனமாமி சனைச்சரம் அப்படிங்கிற மந்திரத்தினை நீங்கள் சொன்னாலும் நல்ல பலர். மிருத்யுஞ்சயாயனம், அதாவது மிருத்யுஞ்சயாயனமகன் சொன்னாலும் சரி, திரியம்பம் மெஜாமஹே ஸ்வந்திம் புஷ்டிவத்ரம் உருவாரியம் வந்தனான் நித்யோமுக்ஷியம் அமிர்தா சொன்னாலும் சரி, ஓம் ஜூம் சஹா மந்திரம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அது ஓம் அம் ஜூம் சஹா, அந்த ஓம் அம் ஜூம் சஹா சொன்னாலுமே நல்ல பலன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னதுனால நான் இந்த மாதிரி ஃபாஸ்டா ரிப்பீட் பண்றேன். நீலாஞ்சன சமாவாசம்லாம் எல்லா இடத்துலையும் தெரிஞ்ச விஷயம் தான். சனி மந்திரம் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு கூகுள்ல வரக்கூடியதுதான். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த சனிக்கு உண்டான ஒரு பிரத்யேக மந்திரம். இதை இந்த ஒரு நாளிலே கருப்பு மை கொண்டு எழுதுங்கள். கருப்பு மை அப்படிங்கிறது பிளாக் கலர் பேனா. பிளாக் கலர் அதோடைய பாடி கிடையாது, பிளாக் கலர் இங்க்ல இருக்கிற பேனா. ஒரு நார்மலா ஏதாவது ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ரூல்டோ அன்ரூல்டோ ஏதாவது வேணா இருக்கட்டும். அதுல வந்து இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் எழுதி கொண்டே வர வேண்டியது. இந்த ஒரு நாளிலே வந்து சங்கல்பம் வைக்கலாம். நான் சங்கல்பம் வைக்க கூடாதுங்கிறது அதிக மாசம் என்று 17ஆம் தேதியிலிருந்து தான் சொல்லியிருக்கிறேன். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரவு நேரத்திலே எழுதுங்கள். சனிக்கிழமை இரவு நேரத்திலே எழுதுங்கள். இரவு நேரத்திலே நீங்கள் எழுத வேண்டியது ஓம் ஹ்லிம் ஷம். இது கண்டிப்பா திரையில வரும். ஓம் ஹ்லிம் HLIM, ஓம் ஹ்லிம் ஷம் SHAM, ஓம் ஹ்லிம் ஷம், ஓம் ஹ்லிம் ஷம். இது எழுதும்போது என்ன நினைச்சுக்கோங்க, என்னை பிடித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு என்ன சத்துருக்களும் போகட்டும், ஒரு பீடைகளும் போகட்டும், ஒரு தாரித்திரியங்களும் போகட்டும், எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே என்னை விட்டு போயிட்டோம், எதுவுமே என்கிட்ட இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபுல்லா அந்த நோட்ல எழுதிடுங்க. அந்த நோட் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா எல்லாருக்குமே கேள்வியா இருக்கு. சாமி மரத்துல வச்சிருங்க. அது வந்து ரொம்ப சுத்தமான மந்திரம், ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். இது அப்படியே எவ்வளவு தூரம் எழுத முடியுமோ, 1 பேஜோ 2 பேஜோ உங்க இஷ்டம் தான். சரியா? இந்த ஒரு விஷயத்த பண்ணிடுங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா இந்த மந்திரத்தை நீங்க முதல்லயே நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அது இந்த மந்திரமா இருந்தாலும் சரி, சனியோட எந்த மந்திரமா இருந்தாலும் சரி, ஓம் சனைச்சராய நமக என்ற மந்திரம் இருந்தாலும் சரி, மந்திரத்தினை சொல்லும் பொழுது குறிப்பாக 3 மிளகுகளை இடது பக்கம் வைத்து அதக்கிக் கொள்ளுங்கள். 3 மிளகுகளை அதக்கிக் கொள்ளுங்கள். மனதிற்குள் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் மந்திரம் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த மிளகை எடுத்து நல்லா கடிச்சு முழுங்கிடுங்க. அவ்வளவுதான். நல்லா கடித்து தின்ன வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த அமாவாசை நாளுக்கு அடுத்த நாள்ல இருந்து சனி பகவான் எல்லாமே கொடுத்துருவாரு. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க, தட் இஸ் முருகரோடதுக்கு வந்ததுன்னா அந்த இடத்துலயே உங்களால அனுபவிக்க முடியும். கண்டிப்பா முடிஞ்சு போகும்பொழுதே உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உண்டான ஒரு ஹோப் அப்படிங்கிறது மனசுல வந்து முருகர் உட்காந்துருவார். சரியா? முக்கியமா இன்னொரு விஷயம், முதல்ல ரெகுலரா ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்லுவேன், சொல்ல முடியறது இல்ல, இப்ப சொல்லிடுறேன். இப்ப ரெகுலரா கேட்கறாங்க ஒரு சில பேர். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வீட்டுல இல்லாத நாட்களில் இதெல்லாம் செய்யலாமா சொல்லலாமா, இதுதான் கேள்வியா இருக்கும். மனதிற்குள் சொல்லலாம், அளவோட சொல்லுங்க. அளவோட அப்படின்னா 1000 கணக்குல 2000 கணக்குல அப்படிலாம் சொல்லாம அளவோட சொல்லுங்க. வித்தின் ஒரு 108க்குள்ள எந்த மந்திரமா இருந்தாலுமே மனதிற்குள் சொல்லலாம். அதனால எந்தவித தவறுகளும் இல்லை. இது வந்து என்னுடைய சம்பிரதாயத்தை பொறுத்து. சரியா? ஒவ்வொருத்தங்க இதுல 1008 முறைகள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று வச்சிருப்பாங்க. என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய வந்து தெய்வத்துக்கிட்ட எனக்கு இருக்கிற அனுபவம் அப்படிதான் நான் சொல்லணும். எனக்கு இருக்கிற அனுபவம் அப்படின்னு சொல்றது வந்து தெய்வத்துக்கிட்ட எனக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு சொல்லும் பொழுது தாராளமாக சொல்லலாம். ஒருவர் வீட்டுக்கு விளக்காக இருக்கிறார் ஒரு பெண் அப்படின்னும் போது அவங்களுக்கு தவறுதலா அவங்க வந்து ரொம்ப விரும்பி கும்பிடுற ஒரு காளி மனசுல வந்துட்டா அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதா? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. சோ இதுக்கெல்லாம் சொன்ன விதமே வேறு. அதுக்குண்டான விஷயத்தை நம்ம பேசலாம். அது நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அதுல நிறைய கான்ட்ரவர்சி வரும். சோ அதனால நம்ம அதை பத்தி கொஞ்ச நாளைக்கு பேசாம இருக்கலாம்னு வச்சிருக்கோம். இந்த விஷயத்தை பத்தி நம்ம வந்து ஒரு நாள் டீட்டெயிலா பேசுவோம். இதை வந்து நீங்க தாராளமான முறையிலே பெண்கள் மனதிற்குள் செய்யலாம்.
சுவாமிமாடத்துல போய் பண்றது வந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அதை அணுகிறாங்கிறத பொறுத்து உங்களுடைய வீட்டுக்கு விஷயமா பண்ணிக்கோங்க. விளக்கேற்றி வைக்காமல் நம்ம பாட்டுக்கு தனிப்பட்ட முறையில உட்காந்துட்டு நம்ம மந்திர மனசுக்குள்ள எவ்வளவு தடவை வேணா சொல்லலாம், யாருக்கு தெரிய போகுது, யாராவது வந்து பார்க்கவா போறாங்க, நம்ம மனசுக்குள்ள நம்மளே பார்க்க முடியறது இல்லை நிறைய டைம்ல. அதனால தாராளமான முறையிலே இதை நீங்கள் செய்து வரலாம். எல்லா விதத்திலையும் இந்த இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். எல்லா விதத்திலையும் எல்லாவித நன்மையும் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமசிவாய.